ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். மே 15 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, சித்தி வந்து தன்னுடைய பொண்ணை கூட்டிகிட்டு நேராக அங்கே போகிறாங்க. நான் வந்து உனக்கு சுருதியை கூட்டிகிட்டு எப்படியாவது நான் வந்து அந்த வீட்டில் சக்தி கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை நம்பி அவங்க போயிட்டாங்க. அங்கே போய் உட்காந்துருக்காங்க. போன நேரத்தில் அவங்க அம்மா மட்டும் இருந்தாங்க. பூங்கொடி அம்மாவும் அண்ணியும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்காங்க. இன்றைக்கி என்னாச்சுன்னா, சக்தி வந்துடுறாரு. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. இவங்க 2 பேரும் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க தெரியலையே சொல்லிட்டு அம்மா ஓரமாக கூட்டிகிட்டு போகிறாரு. அம்மா இப்போ வீட்டில் அப்பா இல்லை, அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது, வந்தால் பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டுருமா. அங்கே நான் எப்படி சொல்ல முடியும், நீதாம்மா சொல்ல முடியும், வந்தால் பிரச்சனை ஆகும் சொல்லி விரட்டி விட்டுரு. நீ சொன்னால் அவங்க கேட்பாங்கள, பேசாமல் இருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்க. நானா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் பூங்கொடிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஐயோ, இவங்க வேறு புது பிரச்சனை கேட்குறாங்களே சொல்லிட்டு சரவணனை கூட்டிகிட்டு உடனே ஓடி வராங்க. அத்தையை வந்து திட்டுறாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் உங்களை யார் இங்கே வர சொன்னது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்குள்ளே இவங்க அப்பா வந்துடுவாங்களா தெரியல. அப்பா வந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை, வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பூங்குடி அப்பா வந்தால் கண்டிப்பாக வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் தான் வந்து கண்டிப்பாக வந்து முடியும். துளசி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். துளசி அப்படிங்கிற சீரியலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கிராமத்துக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டோட பையன் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வந்து பார்த்துறாரு. எவ்வளோ அழகாக இருக்கா, இவ தான் நமக்கு வந்து பொருத்தமாக இருப்பா அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தார். அதே சமயம் ஆகா நம்ம அக்கா துளசிக்கு இவ தான் பொருத்தமாக இருக்கான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நேராக வீட்டில் போய் சொல்கிறாங்க, அக்காவுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டேன், கோயில் வாசலில் ஒருத்தர் பார்த்தேன், அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அக்காவுக்கு அவர் தான் வேணும்னு சொல்கிறாங்க. இது அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டியா, வாங்க அப்படி சொல்லி பாட்டியையும் துளசியும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அங்கே ஓரமாக ஒளிஞ்சு காட்டுறாங்க. இவர் தான் அந்த அக்காவுக்கு வந்து நான் பார்த்துருக்க மாப்பிள்ளை, ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்க, அப்பா அக்காவுக்கு ரொம்ப பொருத்தம், ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து அவள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அதனால் அவரும் வந்து வீட்டுக்கு பொன்பாக்க வர சொல்ல போகிறாரு. அதுக்கு முன்னால் இவர் தங்கச்சியை பார்த்து விரும்பிட்டார். அதனால் இவர் வந்து துளசியை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பாரா, இல்லை வந்து தங்கச்சி தென்றலை தான் வந்து நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. புதுசாக ஆரம்பித்த இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட ஒரு வாரம் வந்து ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போக போக தான் ஒரு சீரியல் வந்து இருக்கும். இப்போ புனிதா அப்படிங்கிற சீரியல் ஆரம்பத்தில் நல்லா இல்லை, போக போக தான் வந்து நல்லா வந்து சூடு பிடிச்சி, அந்த மாதிரி சில சீரியல்கள் போக போக சூடு பிடிக்காமல் இந்த சீரியல் சூடு பிடிக்க போதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்தோன்னா, எவ்வளவோ இதாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆனந்தி கற்பமாக இருக்கா, இன்னும் வந்து குழந்தை பிறக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாலும் சரி, டிஆர்பி லேட்டர் 2வது இடத்த 3வது இடத்துல தொடர்ந்து வந்து மாஸ் காட்டி வருதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனந்திட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்து நேராக வந்து பேசுகிறாரு. அவன் அம்மாட்ட சொல்கிறாரு, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் ஆனந்திட்ட வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆனந்திக்கிட்ட வராரு. ஆனந்தி அன்பு வந்து உட்காந்து இருந்ததுனாக்க, அப்புறம் அன்பு வந்து வெளியில் போனோடனே ஆனந்தி மட்டும் உட்காந்தாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ தருவியா ஆனந்தின்னு கேட்குறாரு. சொல்லுங்கள் சார், உங்களுக்காக நானும் அன்பும் என்ன வேணாலும் தருவோம், உயிர் கேட்டால் கூட தருவோம், அந்த வேலை பாசம் வச்சுருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. வயத்தில் வர்ற உயிரை எனக்கு கொடுத்துட்டு நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வயத்தில் உள்ள ஒழுக்க வந்து மகேஷ் தான் அப்பா, ஆனந்தி தான் அம்மா. இந்த விஷயம் தெரிஞ்சு தான் கேட்குறாரா தெரியாமல் கேட்குறாரான்னு தெரியல. இப்போ வந்து இதை கேட்ட ஆனந்தி வந்து தேய்ச்சி வராங்க. என்னதான் இருந்தாலும் சரிப்பா, அக்கா அன்புக்கு தெரிய வந்ததுன்னா கொடுப்பாரான்னு தெரியல. வயிற்றில் உள்ளது மகேஸ்வர குழந்தையா அப்படின்னு தெரிஞ்சு வந்து ஏற்கனவே அவர் வந்து அன்பு வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவள் குழந்தையா அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைய கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. 2 பேரும் அப்படி திகச்சி பார்க்குறாங்க. இப்போ வந்து இந்த சீரியல் வந்து நிறைய பேர் ஒரு வருஷத்துக்கு மேலேவே ஆனாலும் சரி, டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல 2ஆம் இடம் 3ஆம் இடம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு.